ஹலோ நண்பா, அவதார் பார்ட் 3 பார்க்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா பார்ட் 1 பார்ட் 2ஓட கதை சுருக்கத்தை கேட்டுட்டு போங்க. ஏன்னா படத்தை 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழ் படம் மாதிரி கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த அவதாரோடைய பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கதை புரியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அவதாரோடைய கதை 1 பாத்தீங்கன்னா 2154ஆம் ஆண்டு தொடங்குது. அப்படின்னா பாத்துங்க அந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு. இப்ப 2025லயே மக்கள் தொகை, பண கஷ்டப்பாடு, இதனால மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2154 எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல மனுஷன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாம போயிடுது. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, மாசு அதிகமா இருக்கு, இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. இதனால மக்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளியில ஒரு நல்ல இடத்த பார்த்து அங்கதான் குடி போகணும்னு சொல்லி விண்வெளியில இடத்தை தேடிக்கிட்டு வராங்க. இந்த விண்வெளியோட ஆராய்ச்சி தலைவர் டாக்டர் கிரேஸ் அப்போ பண்டோரா என்ற ஒரு நிலத்தை பாக்குறாங்க. அங்கே மக்கள் வாழ்றதுக்கு தகுந்த இடம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது நேவி எனும் புளு நிற மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த இடத்தில். அங்கே அவங்க தெய்வமா பாக்குற ஒரு மரமும் இருக்கு. அந்த மரத்துடைய பெயர் ஏவா. இன்னும் அதிகமா சர்ச் பண்ணதுல அந்த மரத்துக்கு அடியில ஒரு விலை மதிப்புள்ள பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கல்லுடைய பெயர் அனோப்டானியம். இதில் ஒரு சிறிய துண்டு பல லட்ச கோடி மதிப்பு உள்ளதாக இருக்கு. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்யறாங்க, இந்த கல்லை நம்ம எடுக்கணும்டா அந்த புளு நிற மனிதர்களை அங்கே இருந்து விரட்ட வேண்டும். அப்போதுதான் இந்த கல்லை நாம் முழுவதுமாக எடுக்க முடியும் என்று முடிவு செய்கிறார்கள். நாம் மனிதர்களாக அங்கே போனால் கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது என்று கருதி அப்போது ஆராய்ச்சியாளர்கள் நாவி போன்ற புளு நிற மனிதர்களை உருவாக்குகிறார்கள். மனிதனுடைய டிஎன்ஏவையும் நாவிகளுடைய டிஎன்ஏவையும் ஒன்று சேர்த்து அவர்களை போல் ஒன்றை உருவாக்கி ஆராய்ச்சியாளர்கள் அந்த உடலுக்குள் புகுந்து அவர்கள் இடத்தை நோக்கி ஆராய வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கம். ஜோக் சொல்லி இந்த கதையின் கதாநாயகன். இவன் பழைய ராணுவ அதிகாரி. அப்போது நடந்த சண்டையில் ஜேக் சொல்லியின் கால் துண்டிக்கப்பட்டது. அதனால் இவர் வீல் சேரில் தான் இருப்பார் எப்போதுமே. இவருடைய அண்ணன் அந்த ஆராய்ச்சியாளரின் கூட்டத்தில் ஒருவராக இருந்தார். ஜோக் அண்ணனிற்கும் நேவி உடல் ரெடியாக இருந்தது பண்டோரா செல்வதற்காக. ஆனால் திடீரென்று ஒரு கொள்ளைக்கார கும்பலால் ஜேக் சுல்லியின் சகோதரர் கொல்லப்படுகிறார். அவருக்காக செய்யப்பட்ட நேவி உடல் உபயோகம் இல்லாமல் போனது. பல கோடிகள் செலவு செய்த அந்த உடலுக்கு வேறு வழியை தேடி வந்தார்கள் விஞ்ஞானிகள். அப்போதுதான் ஜேக் சுல்லியை காண்கிறார்கள். இவருடைய டிஎன்ஏவும் இவருடைய அண்ணன் டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருப்பதினால் இவரை அந்த உடலுக்குள் அனுப்பலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ஜேக் சுல்லியிடம் இந்த செய்தியை பற்றி கூறி அவரும் ஒத்துக்கொள்கிறார். காரணம், அவர் காலை சரி செய்ய பணம் தேவைப்படுகிறது. அப்போது ஜேக் சுல்லி பல வருடங்கள் பயணித்து ஆராய்ச்சி செல்லும் இடத்திற்கு வருகிறார். அப்போது அவர் 2 விதமான குரூப்பை சந்திக்கிறார். ஒரு குரூப் ஆராய்ச்சியாளர் டாக்டர் கிரேஸ், மற்றொரு குரூப் வில்லனான கார்னல் மைம்ஸ் குரூப். இந்த கார்னல் மைம்ஸ் ஒரு ராணுவ குழுவின் தலைவனாக இருக்கிறான். ஆராய்ச்சியாளர்கள் புளு நிற மனிதர்களை விரட்ட வேண்டும், அந்த கல்லை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த ராணுவ அதிகாரி கார்னல் மைம்ஸுக்கு அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற கர்வத்தில் இருந்தார். இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் ஜோக் வில்லி அறிமுகமாகிறார். அப்போது ராணுவ தலைவர் கார்னல் மைம்ஸ் ஜேக் சுல்லியை பார்த்து, நீ அவர்கள் இடத்திற்கு சென்று அவர்களுடைய தகவலை ஒன்று கூட விடாமல் எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி நீ தெரிவித்தால் உனது காலை நான் சரி செய்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்கிறார். அதற்கு ஜேக் சுல்லியும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார். பிறகு ஜேக் சுல்லியையும் அவர்களின் டீமான மற்ற உறுப்பினர்களையும் அவர்கள் செய்து வைத்த நீல நிற தோளுடைய நெவியுடன் புகுத்தி ஒரு குழுவாக அந்த பண்டேராவிற்கு அனுப்புகிறார்கள். ஜேக் சுல்லி நெவியாக மாறியதும் அவருக்கு கால் வந்ததை கண்டு ஆச்சரியமடைகிறார். சந்தோஷத்தில் அங்கும் இங்கும் ஓடுகிறார். பிறகு ஆராய்ச்சியாளர்கள் குழு நெவியாக மாறி பண்டேராவிற்கு பயணிக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும் போது ஒரு பெரிய மிருகம் ஜேக் சில்லியை துரத்துகிறது. அவர் திசை மாறி சென்று ஒரு பெரிய மலையிலிருந்து குதித்து வருகிறார். இவருடைய டீம் இவரை விட்டுவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள். அப்போது இரவில் ஜேக் சில்லி ஒரு தனிமையில் ஒரு இடத்தில் இருக்கும்போது சில விலங்குகள் அவரை தாக்க வருகின்றன. அப்போது அந்த இடத்தில்தான் நாவிகளின் இளவரசியான நெய்த்திரி வருகிறாள். ஜேக் சில்லியை பார்த்தவுடன் இவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று அவனை கொல்வதற்கு முயல்கிறாள் நெய்த்திரி. அப்போது நாவி மக்களின் தெய்வமாக கருதப்படும் ஏவா மரத்திலிருந்து ஒரு குட்டி நெய்த்திரியின் கையின் மேல் அமர்கிறது. இதை கண்டவுடன் நெய்த்திரி ஜேக் சில்லியை
அம்பால் கொள்வதை நிறுத்திவிடுகிறாள். இது நம்மை தடுக்கிறது என்று உணர்கிறாள். அப்போது விலங்குகளிடமிருந்து ஜாக் சில்லியை காப்பாற்றுகிறாள் நெய்த்திரி. பிறகு நெய்த்திரியையே தொடர்ந்து செல்கிறார் ஜாக் வில்லி. அவளோ என்னை பின்தொடர வேண்டாம் என்று கூறியும் கேட்காமல் பின்தொடர்ந்து செல்கிறார். அப்போது அந்த மரத்தினுடைய பல ஏவாக்கள் ஜாக் சில்லியின் உடல் முழுதும் சூழ்ந்து கொள்கின்றன. இதை கண்டவுடன் நெய்த்திரிக்கு மெய்சிலிர்த்து போகிறது. இவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்று உணர்ந்து பிறகு நெய்த்திரி ஜோக்கை அவர்களது வாழ்விடமான ஓம் ட்ரீ மரம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே நெய்த்திரியின் தந்தை மற்றும் தாய் ஜோக்கை சோதிக்கிறார்கள். முதலில் அந்த பழங்குடி மக்கள் அவரை வெறுத்தாலும் ஏவா எனும் ஒன்று அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக காட்டுகிறது என்று நம்பி அவரை தனது இனத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். நெய்த்திரியிடம் ஜோக்கியருக்கு தங்களின் மொழியை கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்குமாறு ஆணையிடுகிறார்கள். அடுத்த சில மாதங்களில் ஜோக் ஒரு புதிய மனிதராக மாறுகிறார். காட்டில் சத்தம் இல்லாமல் நடப்பது எப்படி, விலங்குகளுடன் சகைலு எனும் மன ரீதியான பிணைப்பினை ஏற்படுத்துவது எப்படி என்று ஜோக்கிற்கு கற்றுக் கொடுக்கிறார் நெய்த்திரி. அவர்கள் இனத்தில் பல வகையான விலங்குகள் வாழ்கின்றன. இவர்கள் அந்த மிருகத்துடன் ஒன்று போனால்தான் அது இவர்களை புரிந்து கொண்டு இவர்கள் சொல்வதையெல்லாம் அந்த வேலையையும் நெய்த்திரி கற்றுக் கொடுக்கிறாள். மலை பாங்கான இடத்தில் வாழும் இக்ரான் எனும் பறக்கும் விலங்கை பிடித்து அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அந்த பல குடியினரிடம் ஒருவராக மாறிவிடுகிறார். ஜோக் மற்றும் நெய்த்திரி காதலிக்க தொடங்குகிறார்கள். ஜோக் நெய்த்திரியிடம் பாசமாகவும் காதலித்தும் பழகி வரும்போதுதான் அவருக்கு கஷ்ட காலம் ஆரம்பிக்கிறது. ஜோக் ரகசியமான கார்னல் மைசிலிற்கு தகவலை தருகிறார். அப்போது மைசில் புரிந்து கொள்கிறான் நாவிகளின் மிக பெரிய பலவீனம் அவர்களின் ஓம் ட்ரீ தான் என்று. ஆனால் அந்த மரத்திற்கு அடியில்தான் பல லட்சம் கோடி மதிப்புள்ள அனோப்டானியம் இருக்கிறது என்றும் உணர்கிறார். ஆனால் ஜோக் காதல் வசப்பட்டு தனது சொந்த இனத்தை விட நாவிகள் இனத்தையும் அந்த பண்டோராவையும் நேசிக்க தொடங்குகிறார். அந்த பண்டோராவில் நேசிகளுடன் சேர்ந்து வாழ்வதற்கும் அவர் ஆசைப்படுகிறார். அப்போதுதான் ஒரு பெரும் அழிவு அவர்களை நோக்கி வருகிறது. ஜோக் தம்மை ஏமாற்றிவிட்டான், அந்த இனத்தோடு இணைந்து விட்டான் என்று உணர்ந்த அந்த இராணுவ அதிகாரிகள் இனிமேல் இதை சும்மா விடக்கூடாது என்று பொறுமையை இழந்த அந்த இராணுவ அதிகாரிகள் அந்த ஹோம் ட்ரீயை தகர்க்க திட்டமிடுகிறது. ஹோம் ட்ரீ தான் நாவி மக்களுக்கு ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. உடனே ஜோக் அந்த மனிதர்களை காப்பாற்ற உண்மையை சொல்லி அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்கிறார். அப்போதுதான் அந்த மனிதர்களுக்கு ஜோக் ஒரு உளவாளி என்று தெரிய வருகிறது. அது தெரிந்ததும் அனைவர்களும் ஜோக்கை வெறுத்து அவரிடம் சண்டை போடுகிறார்கள். உளவாளி என்பதை உணர்ந்த நெய்த்திரி என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொல்லி அவரை வெறுத்து ஒதுக்குகிறார். ஜாக் உண்மையை சொல்லியும் கேட்காத அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். அப்போது இராணுவம் மிக பெரிய ஏவுகணைகளை ஏவி அந்த பிரம்மாண்டமான மரத்தை அழிக்கிறது. இந்த சண்டையில் பலர் கொல்லப்படுகிறார்கள். இதில் நெய்த்திரியின் தந்தை உட்பட பல நாவிகள் கொல்லப்படுகிறார்கள். ஜோக் இராணுவத்திற்கு துரோகம் செய்து விட்டதாக கூறி அவரையும் கிரேஸும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அப்போது ஜோக் நாவி மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்து நாவி மக்கள் நம்மை நம்ப வேண்டும் என்றால் டோருக் எனும் பெரிய பிரம்மாண்ட பறவையை அடக்கி அதில் பயணம் செய்ய வேண்டும் என்று அதை அடக்க முயல்கிறார். இந்த டோருக் எனும் பறவை அந்த இடத்தில் உள்ளதிலேயே பெரும் பறவை. இதை யாராலும் அடக்க முடியாது. இதை அப்படி யாராவது அடக்கி அதை கட்டுப்படுத்தி விட்டால் அவர்கள்தான் நாவி இனத்திற்கு தலைவர்கள் என்று அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த பறவையை ஜோக் அடக்கி கட்டுப்படுத்தி விடுகிறார். உடனே நாவி மக்கள் ஆச்சரியப்படுகின்றனர். இந்த பறவையை அடக்கி ஜோக் கட்டுப்படுத்தி விட்டதால் இவர்தான் இனிமேல் நமது தலைவர் என்று நாவி மக்கள் முடிவு செய்கின்றனர். பிறகு ஜோக் சொல்லுவதற்கு நாவி மக்கள் கட்டுப்படுகிறார்கள். ஜோக் அனைத்து நாவி பழங்குடியினர் மக்களையும் ஒன்று திரட்டி நம்மளை அழிக்க வரும் மனிதர்களுக்கு எதிராக நாம் போர் தொடுக்க வேண்டும் என்று கட்டளை போடுகிறார். அதை நாவி மக்களும் கட்டுப்படுகிறார்கள். வானத்திலும் பூமியிலும் போர் உக்கிரமாக நடக்கிறது. நவீன ஆயுதங்களை கொண்ட மனிதர்களுக்கும் வில் அம்பு கொண்ட நாவிகளுக்கும் இடையே நடக்கும் இந்த போரில் பல பேர் கொல்லப்படுகிறார்கள். இதை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் என்று ஜோக் உணர்ந்து நாவி மக்களுக்கு தெய்வமான ஏவாவை வேண்டுகிறார். அந்த மரமும் ஜோக்கின் வேண்டுதலுக்கு கட்டுப்படுகிறது. அந்த இடத்தில் வாழும் அனைத்து விலங்குகளையும் போருக்கு தயாராக்குகிறது அந்த ஏவா மரம். விலங்குகள் அனைத்தும் மனிதர்களுக்கு எதிராக திரண்டு வருகின்றன. இறுதியில் கர்னல் மைல்ஸ் ஜோக்கின் மனித உடல் இருக்கும் அறையை உடைத்து
அவரை கொல்ல முயல்கிறார். ஜோக் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் போது நெய்த்திரி வந்து கார்னலை கொண்டு ஜோக்கை காப்பாற்றுகிறாள். போர் முடிவுக்கு வந்தது. மனிதர்கள் விரட்டப்படுகிறார்கள். கதையின் இறுதியில் ஒரு நீண்ட சடங்கின் மூலம் ஜோக்கின் ஆன்மாவை அவரது மனித உடலில் இருந்து நீக்கப்பட்டு நிரந்தரமாக அவதார் உடலுக்கு மாற்றப்படுகிறது. ஜோக் தனது கண்ணை திறக்கிறார். இப்போது அவர் ஒரு முழுமையான நாவியாக இருப்பதை உணர்கிறார். இதுதான் கதை 1 முடிவு. கதை 2 பார்ப்போம். முதல் பாகத்தின் முடிவில் ஜோக் சொல்லி முழுமையாக நாவியாக மாறினார். இப்போது 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஜேக் சுல்லி மற்றும் நெய்த்திரி தம்பதியினருக்கு இப்போது 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸ்பைடர் என்ற மனித பையனும் வளர்ந்து வருகிறான். தனது குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், தனது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். கார்னல் மைல்ஸ் இங்கே இருந்தால் தனது பிள்ளைகளை கொன்று விடுவார்கள் என்று உணர்ந்து ஜோக் தனது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு கடலோர பகுதிக்கு தப்பித்து சென்றுகிறான். அது கடல்வாழ் நாவிகள் வாழும் இடம். அவர்கள் மட்காயினா எனும் கடல்வாழ் நாவிகளுடன் தஞ்சம் புகுகிறார்கள். அந்த குலத்தின் தலைவர் டோனோவாரி மற்றும் அவரது மனைவி ரோனால். காட்டில் வாழ்ந்த ஜோக் குடும்பத்திற்கு இப்போது கடலில் வாழ்வது ஒரு சவாலாக இருந்தது. கடல்வாழ் நாவிகளுக்கு துருப்பு போன்ற வாள்களும் நீண்ட கால்களும் இருக்கும். ஜோக் பிள்ளைகள் கடலுக்கு அடியில் மூச்சை பிடித்து கொண்டு நீந்த பழகிக் கொள்கிறார்கள். லோயக் டோனோராவின் மகள் சிரேயா உடன் நட்பாகிறான். லோயாக் மற்றும் பயாகான் ஒரு சண்டையில் லோயாக் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்றுவிட அங்கே ஒரு கொடிய மிருகத்திடம் இருந்து பயாகான் என்ற பிரம்மாண்டமான துன்குன் திமிங்கலம் போன்ற ஒரு உயிரினம் அவனை காப்பாற்றுகிறது. துன்குன் மிகவும் புத்திசாலித்தனமானவை மற்றும் உணர்ச்சிகரமானவை. பயாகான் தனது கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று. லோயாக் அதனுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். முதல் பாகத்தில் மனிதர்கள் மரத்தில் அடியில் இருக்கும் தாது பொருளை நோக்கி வந்தார்கள். ஆனால் அவதார் 2ஆம் பாகத்தில் துல்குன்களின் மூளையில் இருக்கும் அம்ரிதா எனும் திரவம் மனிதர்களின் முதுமையை தடுக்கும் என்பதால் அவர்கள் அந்த மிருகத்தை கொன்று அதை சேகரிக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு துல்குன் கொல்லப்படுவதை கண்ட மட்காயினா மக்கள் கொதித்தெழுகிறார்கள். இதற்கு இடையில் வில்லன் கார்னல் மைல்ஸ் ஜோக்கின் பிள்ளைகளை ஒரு கப்பலில் சிறை பிடிக்கிறான். ஜோக், நெய்த்திரி மற்றும் மைட்காயினா வீரர்கள் இணைந்து மனிதர்களை பிரம்மாண்டமான வேட்டை கப்பலை தாக்குகிறார்கள். போர் உச்சக்கட்டத்தை எட்டுகிறது. பயாகான் எனும் துல்குன் கப்பலை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஜேக் மற்றும் கார்னல் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். இந்த போரில் ஜோக்கின் மூத்த மகன் நெட்டியோம் தனது பிள்ளைகளை காப்பாற்ற முயற்சிக்கும் போது சுடப்பட்டு இறந்து விடுகிறான். ஜேக் மற்றும் நெய்த்திரி பெரும் துயரத்தில் ஆழ்கிறார்கள். ஆக்ரோஷம் அடைந்த நெய்த்திரி எதிரிகளை தோஷம் செய்கிறாள். இறுதியில் கப்பல் மூழ்க தொடங்குகிறது. மூழ்கும் கப்பலுக்குள் ஜேக் மற்றும் நெய்த்திரி சிக்கிக் கொள்கிறார்கள். அப்போது கிரி தனது விசேஷ சக்தியை பயன்படுத்தி கடலில் உள்ள ஒளிரும் மீன்களின் உதவியுடன் அவர்களை காப்பாற்றுகிறாள். கார்னல் மைல்ஸ் கடலில் மூழ்கும் போது ஸ்பைடர் அவனை தனது தந்தை என்ற பாசத்தில் காப்பாற்றிவிட்டு மீண்டும் ஜேக்கின் குடும்பத்துடன் இணைந்து கொள்கிறான். ஜேக் தனது மகனை சமுத்திரத்தின் ஆழத்தில் அடக்கம் செய்கிறான். நாம் எங்கிருந்தாலும் இந்த சமுத்திரமே நமது வீடாக இருக்கும் என்று ஜேக் கூறுகிறார். ஜேக் கல்வி இப்போது ஒரு கடல் வீரனாக மாறி மனிதர்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர முடிவெடுக்கிறார்.